சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவைய நம. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இறைவனுடைய மொழி என்ன, உண்மையான பிரார்த்தனை அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ரெண்டுக்குமே ஒரே விடை தான். இறைவன்கிட்ட நம்ம தொடர்பு வைக்கக்கூடிய மிகப்பெரிய மொழி எதுன்னு பார்த்தோம்னா மௌனம் தான். அதே மாதிரி நாம் இறைவன்கிட்ட எப்படி பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்னா, மௌனத்தோடு நம்ம பிரார்த்தனை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். மனிதர்கள் நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படின்னா, நம்மளை படைச்ச இறைவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எது இவனுக்கு நம்ம கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது. இது எல்லாமே நம்ம முற்பிறவி தொடர்பின் மூலமாக இந்த பிறவி நம்ம ஒரு புள்ளியாக கூட எதையுமே மாற்ற முடியாது. எல்லாமே எழுதப்பட்டு படைக்கப்பட்டு அம்மாவுடைய கருக்குழிலிருந்து நாம் எல்லாம் வெளியில் வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது நாம் இறைவன்கிட்ட பிரார்த்தனை எப்படி செய்யணும் அப்படின்னா, மௌனத்தோட, எதையுமே கேட்காம, எதையுமே நினைக்காமல், ஏதொன்றும் செய்யாமல், எந்த எண்ணங்களும் நமக்குள்ள இருக்காம வெறும் சுவாசத்தை மட்டுமே நம்ம கவனம் வச்சு இறைவன்கிட்ட மௌனமாக இருக்கும்போது நமக்கு என்ன தேவை, அந்த மௌனத்தை கெடுக்கக்கூடிய மனதில் என்ன சஞ்சலங்கள், ஆசைகள், எந்த மாதிரியான எண்ணங்கள் கோபமாக இருக்குது, அதுக்கு யார் சாட்சி பொருளாக இருக்காங்கன்னு அந்த பரத்துக்கு தெரியும். அவர் சரி பண்ணுவார். அதனால நாம் எப்பயுமே சதா மௌனத்தோட அமைதியோடு இருந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு எல்லாமே இறைவன்கிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.